ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். மிக அருமையான வேத வசனம். இந்த வேத வசனத்தின் கடைசி பகுதியில் கூட கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கா. மெய்யாகவே கிறிஸ்து இயேசுவை நாம் கவனித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு நாளிலும். ஏனென்றால் அவர் இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்து அவர் என்னென்னலாம் செய்திருக்கிறார் என்று கவனித்து பார்க்கும்போது நாம் மெய்யாகவே இயேசுவை போல நம்முடைய வாழ்க்கையில் மாறுவதற்கு அது உதவியாக இருக்கும். அவர் மனிதனாக வாழ்ந்த நாட்களில் அவரை நாம் கவனித்தோம் என்றால் அவருடைய ஜெப வாழ்க்கையை கவனிக்க வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு நாளிலும் அவர் தனித்து ஜெபம் செய்திருக்கிறார். அந்த தனி ஜெபத்தை ஒரு நாளும் அவர் மறந்து போகாதபடிக்கு ஜெபம் செய்திருக்கிறார். நாம் அந்த காரியங்களை சற்று கவனித்து பார்ப்போம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசு எப்படியெல்லாம் தனித்து ஜெபித்திருக்கிறார், எந்த நேரத்திலெல்லாம் தனித்து ஜெபித்திருக்கிறார் என்று நாம் கவனிக்க வேண்டும். அவர் முழுதும் தனித்து ஜெபித்திருக்கிறார், அதிகாலையில் தனித்து ஜெபித்திருக்கிறார். அதெல்லாம் நாம் கவனித்து பார்க்கும்போது நம்முடைய ஜெப வாழ்க்கையும் இன்னும் அதிகமாகும். அதுபோல் இன்னும் அவரிடத்தில் அநேக காரியங்கள் கவனித்து பார்க்க வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. ஒரு சில காரியங்களை உங்களுக்காக நான் சொல்லுகிறேன். அடுத்ததாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கடலில் பெரும் புயல் பெரும் காற்று அடித்தபோது அவர் அமைதியாக நித்திரை செய்திருக்கிறார். ஏனென்றால் அமைதி தேவை. அநேக சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கையில் கொந்தளிக்கிறது போல பிரச்சனைகள் போராட்டங்கள் வருகிற நேரத்தில் மனிதர்களும் என்று சேர்ந்து அந்த பிரச்சனை போராட்டங்கள் மிகுதியாக இருக்கிற நேரத்தில் மிகவும் அவர்களுக்கு மன உளைச்சல், மன வேதனை, கஷ்டங்கள் அநேகம் உண்டு. அப்படியெல்லாம் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வாழ்ந்தபோது இல்லை. ஆனால் அந்த பெருங்காற்றில் கடலில் கொந்தளித்த போது கூட அவர் அமைதியாக படுத்து நித்திரை செய்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அமைதியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை அநேகம் உண்டு. இயேசு கிறிஸ்துவனிடத்தில் அவரை கவனித்து பார்க்கும்போது இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் நாம் இயேசு கிறிஸ்து எப்படி பெருங்காற்று அடித்தபோது அமைதியாக நித்திரை செய்து கொண்டு, அதுபோல் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை வந்தாலும் அமைதியாக இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக இயேசு ஜெபித்தது போல தனித்து ஜெப வாழ்க்கை இருக்க வேண்டும். நமக்கு வாழ்க்கையில் வருகிற பிரச்சனை போராட்டங்கள் மத்தியில் அமைதியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. நாம் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் அவருக்கு பிரச்சனை, பரிசேயர்கள் சதுசேயர்கள் அநேகர் ஆயக்காரர்கள் அநேகர் பிரச்சனை கொடுத்திருக்கிறார். அப்பொழுதெல்லாம் ஒரு சிலர் கல்லெறிய கூட செய்திருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அவர் தனித்து அவர்கள் நடுவிலிருந்து கடந்து போய்விட்டிருக்கிறார். பிரச்சனை போராட்டங்கள் வருகிற நேரத்தில் அநேகர் அந்த இடத்துல பிரச்சனை செய்கிறது வழக்கமாக அநேக மனிதர்களுக்கு இருக்கிறார். ஆனால் இயேசுவை நாம் கவனித்து பார்க்கும்போது ஒரு சிலர் நம்மிடத்தில் பிரச்சனைக்கு வரும்போது நாம் அமைதியாக அந்த இடத்தை விட்டு கடந்து போவது மிக அவசியமாக இருக்கிற இயேசுவினிடத்தில் அந்த காரியங்களையும் நீங்கள் கற்றுக்கொள்ளும்போது உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கையில் அநேகர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் என்றால் அந்த நேரத்தில் நீங்கள் அந்த இடத்தை விட்டு கடந்து போய் இயேசுவை போல நீங்கள் அவரை கவனித்து நீங்கள் மாறுவது மிக அவசியமாக இருக்கிறது. அடுத்ததாக நான்காவதாக இயேசு கிறிஸ்து என்ன செய்திருக்கிறார் என்றால் கடைசியாக அவருக்கு சிலுவை பாடுகள் வந்தது. சிலுவை பாடுகளில் அநேக துன்பங்கள் அநேக வேதனைகள் அவர் பட்டபோது கூட மறு உத்தரவு சொல்லாதபடிக்கு அவர் மிகவும் அமைதியாக இருந்திருக்கிறார். அதுபோல் நாம் எந்த இடத்துல பேச வேண்டும், எந்த இடத்துல பேசக்கூடாத இடங்களில் நாம் பேசாதபடிக்கு மறு உத்தரவு சொல்லாதபடிக்கு அமைதியாக இருந்து ஒரு பெரிய வெற்றியை அவருடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டார். அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களில்
பேச வேண்டாத இடத்துல நீங்கள் பேசாதபடிக்கு, மறு உத்தரவு சொல்லாதபடிக்கு அமைதியாக இருந்த இயேசுவை போல அவரை கவனித்து அவரை போல மாறுங்கள். மெய்யாகவே இயேசுவை போல மாறுவதற்கு நாம் இயேசுவை நன்றாக கவனித்து பார்க்க வேண்டும். அதை தான் வேத வசனம் சொல்லியிருக்க படிக்க பரம அழைப்புக்கு பங்கு உள்ளவர்களாக என்று. பரம அழைப்பு என்றால் நித்திய ராஜ்யத்தை குறிக்கிற அந்த ராஜ்யத்துக்கு பங்குள்ள ஒவ்வொருவரும் இயேசுவை போல இந்த 4 காரியங்களை கவனித்து உங்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து பாருங்கள். அந்த பரம அழைப்புக்கு நீங்களும் பங்குள்ளவர்களாக மாறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இயேசுவை நாங்கள் கவனித்து பார்க்கும்போது அநேக காரியங்களை எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக்கொண்டு அதை நடைமுறைப்படுத்த நீர் எங்களுக்கு இந்த வார்த்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறேன். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் மறு உத்தரவு சொல்லாதபடிக்கு அந்த பிரச்சனைகள் நேரத்தில் நாங்கள் கடந்து சென்று ஜெபித்து ஒவ்வொரு நேரங்களில் நாங்கள் இந்த காரியங்களெல்லாம் அமைதியாக கற்றுக்கொள்ள நீர் ஆண்டவரே நீர் செய்து காண்பித்த இந்த காரியத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் செய்வதற்கு உம்மை கவனிக்க நீர் இந்த ஞானத்தை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேள நல்ல பிதாவே, ஆமேன்.